ஜெர்மனியில் சமூக ஊடகங்களூடாக மக்களை குறிவைத்து மிரட்டும் மர்ம நபர்கள் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மியூனிச்சை சேர்ந்த 41 வயதுடைய நபர் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் பாலியல் மிரட்டல் விடுப்பவர்களிடம் சிக்கியமை தொடர்பாக செய்த முறைப்பாட்டிற்கமைய போலீசார் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட நபரிடம் மர்ம நபர்கள் 3000 யூரோ கோருகின்றனர். இந்த வகையான பதிவு செய்யப்படாத வழக்குகளின் எண்ணிக்கை மிக பெரியது என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பாலியல் ரீதியான மிரட்டல்கள் என்பதால் இந்த சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்யப்படுவதில்லை என குறிப்பிடப்படுகிறது. இந்த சம்பவங்களில் 16 முதல் 40 வயதுடையவர்களே அதிகம் பாதிக்கப்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதலில் இந்த மர்ம நபர்கள் நண்பர்களாகிவிடுவதாக தெரிய வருகிறது. பின்னர் நண்பர்கள் போன்றே உரையாடலை ஆரம்பித்து பின்னர் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்துகின்றனர். பின்னர் எதிர்பாராத நேரத்தில் ஒரு வீடியோ அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பில் எதிர் திசையில் இருப்பவர் தவறாக நடந்து கொள்வதாகவும் அதனை பார்க்கும் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன நடந்தது என்று ஆராய்வதற்குள் அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. 15 வினாடிகள் மாத்திரம் நீடிக்கும் இந்த அழைப்பை பதிவு செய்யும் மர்ம நபர் அதனை எடிட் செய்த பாதிக்கப்பட்டவர்களும் தங்களுடன் தவறாக நடந்து கொண்டதனை போன்று வீடியோ தயாரித்து அதனை வைத்து மிரட்டுவதாக தெரிய வந்துள்ளது. 3000 யூரோ வழங்கவில்லை என்றால் சமூக ஊடகத்தில் வீடியோவை பகிர்வதாக இந்த கும்பல் மிரட்டுவதாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மோசடியில் சிக்கியுள்ளமை போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனினும் முறைப்பாடு செய்வதற்கு தயங்கும் மக்களால் இந்த மோசடி மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் உடனடியாக சைபர் குற்றப்பிரிவில் முறைப்பாடு செய்யுமாறும் பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்கள் பாதுகாக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.